ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்துருக்குறது இன்ஸ்டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, க்ரோம் ப்ரௌசர் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அப்படி க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் நம்ம ஏதாச்சும் வெப்சைட்டுக்குள்ளே போவோம். அப்படி வெப்சைட்டுக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா, திஸ் சைட் cannot be reached அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் காமிக்கும். இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஜஸ்ட் பார்த்திங்கன்னா அது ஒரு இல்லீகல் வெப்சைட் கூட இருக்காது, நார்மல் வெப்சைட்டாக தான் இருக்கும். சரிங்களா? அந்த வெப்சைட்டுக்குள்ளாடியே நம்ம இந்த க்ரோம் ப்ரௌசரில் என்டர் ஆக முடியாது. இந்த மாதிரி எரர் காமிக்கும். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்களா, இந்த மாதிரி தான். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் இது எரர் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது விவராக இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம சேனலோட ஃபியூச்சர் வீடியோஸில் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் கூடவே நம்ம சேனலோட அதர் சோஷியல் மீடியாஸ் லிங்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா லிங்க் எல்லாம் கிளிக் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பேக் டு த டாபிக். இப்போது க்ரோம் ப்ரௌசரில் வந்து நம்ம திஸ் சைட் cannot be reached அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பாஸ் பண்ணி வச்சு படித்து பாருங்கள். ஸோ படித்ததுக்கு அப்புறமா நீங்கள் அந்த சொல்யூஷனை தொடர்ந்து பாருங்கள். சரிங்களா? ஓகே, இப்போது சொல்யூஷனை பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ரோமை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். அப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு ஏரோ கொடுத்துருப்பாங்க. அந்த ஏரோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பாப்அப் காமிக்கும். இதில் வந்து செட்டிங்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். சரிங்களா? ஸோ இதில் கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா யூஸ் செக்யூர் டிஎன்எஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இதில் இந்த யூஸ் செக்யூர் டிஎன்எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் மேலே ஆனில் கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா யூஸ் யுவர் கரண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. சரிங்களா? இது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிருக்கும். இப்போது இந்த ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனில் இருக்கும்போது ஏன் நமக்கு இந்த சைட் வந்து லோட் ஆகாமல் இப்படி எரர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு வெப்சைட்டுமே அவங்களுக்குன்னு ஓனாக ஒரு டொமைன் வச்சுருப்பாங்க. அந்த டொமைன் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி எக்ஸ்பைரி ஆகிற டைமில் அந்த வெப்சைட்டோட ஐபி அட்ரஸும் நம்ம க்ரோம் ப்ரௌசரோட ஐபி அட்ரஸும் கனெக்ட் ஆகாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த எரர் வருது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஆப்ஷனில் இருக்கிற சூஸ் அனதர் ப்ரொவைடர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி கஸ்டம் ப்ரொவைடர் யூஆர்எல் அப்படின்னு கேட்கும். ஸோ இதில் நம்ம எந்த யூஆர்எல்லும் கொடுக்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த மாதிரி ஒரு பாப்அப் காமிக்கும். இந்த பாப்அப்பில் பார்த்தீங்கன்னா கஸ்டம், நெக்ஸ்ட் டிஎன்எஸ், ஓப்பன் டிஎன்எஸ், க்ளீன் ப்ரௌசிங் இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த கஸ்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அதை மட்டும் விட்டுட்டு மற்றபடி நெக்ஸ்ட் டிஎன்எஸ், ஓப்பன் டிஎன்எஸ், இந்த மாதிரி கூகுள் பப்ளிக் டிஎன்எஸ் இந்த மாதிரிப்பட்ட ஒவ்வொரு ஆப்ஷனையும் தனித்தனியாக செட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எரர் சால்வ் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா, மேக்ஸிமம் இந்த ஓப்பன் டிஎன்எஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கூகுளோட பப்ளிக் டிஎன்எஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனும் இந்த ஓப்பன் டிஎன்எஸ் இந்த மேக்ஸிமம் இந்த ரெண்டுலேயுமே அது சால்வ் ஆக அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு சப்போஸ் அதில் சால்வ் ஆகலை அப்படின்னா நீங்கள் மற்ற இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த க்ளவுட் ஃப்ளேர் அண்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டிஎன்எஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ஓப்பன் டிஎன்எஸ் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு அது ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த கூகுளோட பப்ளிக் டிஎன்எஸ் இந்த ஆப்ஷனை செக் பண்ணி பாருங்கள். இதுலேயும் ஒர்க் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் மற்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ 90% மேலே நீங்கள் இதை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிரும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தடில் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகலை அப்படின்னா ரெண்டாவது ஒரு மெத்தட் இருக்குது. அது என்ன மெத்தட் அப்படின்னா, நம்ம கூகுள் க்ரோமை வந்து அப்டேட் பண்ணுறது தான். சரிங்களா? அது ஏன் அப்படின்னா, நம்ம க்ரோமை வந்து அப்டேட் பண்ணலை அப்படின்னா நம்ம க்ரோமோட வெர்ஷன் வந்து அவுட் ஆஃப் டேட் ஆகிருக்கும். ஸோ அதனால கூட இந்த கனெக்ஷன் மிஸ்மேட்ச் அப்படிங்கிற இந்த ப்ராப்ளம் வரலாம். இதனாலேயும் ஐபி அட்ரஸ் வந்து மெர்ஜ் ஆகாமல் போகலாம். சரிங்களா? ஸோ அதனால கூட நமக்கு இந்த எரர் வேறு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிவிட்டு அது ஒர்க் ஆகலைன்னா மட்டும் நீங்கள் இப்படி ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஹே காய்ஸ், இந்த வீடியோ மூலமாக நீங்கள் க்ரோம் ப்ரௌசரில் வர இந்த எரரை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணிச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் எழுதுங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். சரிங்களா? ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.